ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை. எல்லோரும் பிஸியாக நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அந்த பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் இந்த ராசி பலனையும் அப்படியே கேட்டுருங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த ராசி பலன்கள் என்ன, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, புதிய வரவுகள் என்ன, புதிய தொடக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், ரிஷப ராசி 5 ஆஃப் வான்ஸ், மிதுன ராசி 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. அடுத்து கடக ராசி 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அடுத்து சிம்ம ராசி ஏஸ் ஆஃப் கப்ஸ், கன்னி ராசி 10 ஆஃப் வான்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசி குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், விருச்சிக ராசி டவர், தனுசு ராசி தி எம்ப்ரஸ், மகர ராசி 9 ஆஃப் வான்ஸ், கும்பராசி சன் கார்டு, மீன ராசி 2 ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போது இந்த கார்டுகளுக்கான இந்த 12 ராசிகளுக்குமான கார்டெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். அடுத்து இந்த கார்டுகளுக்கான பலன், ராசி பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்குள்ளே நான் கார்டும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே ஓகே மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இது எல்லாமே வந்து இன்றைக்கி முடிவுக்கு வரும். உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களை நீங்களே எனர்ஜெட்டிக்காக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களை கஷ்டப்படுத்தின, காயப்படுத்தின, உங்களை யாரெல்லாம் முதுகில் குத்துனாங்களோ, நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ, அதையே நினச்சி வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அதை நினச்சிக்கோங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் பழைய விஷயங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, பழைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் நல்வழிப்படுத்துகிற மாதிரி, நல்லதே செய்கிற மாதிரி அமையும். ஓகேங்களா? அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 ஆஃப் வான்ஸ் என்னென்னா, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் இன்றைக்கி சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை தேடி பிரச்சனைகளும் சிக்கல்களும் தானாக வரும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போனாலுமே யாராவது வம்படியாக உங்களை பேசி இழுத்து வம்பு பண்ணுவாங்க, பிரச்சனையில் சிக்க வைப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. எல்லாத்தையுமே சாந்தமான ஒரு அணுகுமுறையோட அணுகுங்க. ரொம்ப சாந்தமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் டே ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா பிரச்சனையில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு பின்னாடி யாராவது என்ன சதி பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து உங்கள் முதுகில் குத்த ட்ரை பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சிட்டு இருந்தாலோ, அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி வெளிவரும். அதே மாதிரி பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கி தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிய வரும்போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து அதை எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் நேர்மையாக நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து கடக ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேலை, ரெண்டாவது ஃபேமிலி. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் கண்டிப்பாக அடிவாங்கும். வேலைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அடிவாங்கும், குடும்ப வாழ்க்கைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா வேலை வந்து அடிவாங்கும். ஸோ ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக நீங்கள் பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ரெண்டையும் நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நிறைஞ்சு இருக்கும். அதே மாதிரி ஒரு லவ், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஹாப்பி, இது எல்லாமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள்
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா 10 ஆஃப் வான்ஸ். 10 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா வேலையும் உங்கள் தலையிலேயே விழற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேலைகள் எல்லாம் வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். எந்த அளவுக்கு வந்து வேலைகளை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடம்பும் மனசும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, இன்றைக்கி ரொம்ப பேர்டனாக இருக்கும், ஒர்க் பேர்டன் ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேமிலிலையும் சரி, ஒர்க் பிளேஸ்லேயும் சரி. பட் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே மனசில் இருக்கிற பேர்டனும் சரி, தலையில் இருக்கிற பேர்டனும் சரி கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக தெளிவாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அறிவை கேட்டு நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். அதே மாதிரி உங்களோட தெளிவு வந்து இந்த நாளை ரொம்ப நல்ல நாளாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டேவாக இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு தெளிவாக நேர்மையாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் உங்கள் வழியில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து டவர் கார்டு எப்போவுமே வந்து ஒரு சடன் சேஞ்ச், ஒரு ஷேக்கப், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்கிற ஒரு கார்டு. ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். பழைய சில விஷயங்கள்லாம் உடைஞ்சு புதுசாக சில விஷயங்கள் வரும். இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் அதை ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே சிரிச்ச முகத்தோடு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. என்ன நடந்தாலும் அது வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வர மாற்றங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் தான் இருக்கும். ஒரு திடீர்னு உங்களையே நிலைக்குலையே வைக்கிற அளவுக்கான மாற்றங்கள்லாம் வரும். பட் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா அது எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு. எம்ப்ரெஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து இன்றைக்கி அதிகரிக்கிற ஒரு நாளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹாப்பி நாளாக இருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். வேலையிலையும் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பாசம் நிறைந்த நாள், ஒரு சந்தோஷம் நிறைந்த நாள், ஒரு அன்பு நிறைந்த நாளாக ஒரு சூப்பர் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ 9 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே கூட உங்களோட துணிச்சலான முடிவுகள் வந்து இன்றைக்கி நாளை உங்களுக்கு வெற்றியான நாளாக வந்து மாற்றும். ஓகேங்களா? என்ன தடைகள் தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் துணிச்சலோடு எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதனால் என்ன தடைகள் வந்தாலும் உங்களோட முயற்சியை நீங்கள் கைவிட வேண்டாம். நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் பாதுகாப்போடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சேஃபாக இருக்கணும். கண்டிப்பாக என்ன தடங்கல்கள் வந்தாலும் அதை கடந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா சன் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான நாள் உங்களுக்கு. சன் கார்டு எப்போவுமே ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிற கார்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான டேவாக இருக்கும். தொட்ட காரியம் எல்லாமே தொடங்கும். சரிங்களா? ரொம்ப எல்லாமே தொட்டது எல்லாமே சக்ஸஸ்ங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். அதனால புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் தைரியமாக இன்றைக்கி தொடங்கலாம். அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியாக முடியும். உங்கள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷம் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நினச்ச விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிற நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அன்பும் பாசமும் நிறைஞ்ச ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இன்றைக்கி அமையும். புது பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பலன்களை கொடுக்குற மாதிரி அமையும். ஓகேவா? இன்றைக்கி வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். வந்து ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி ராசிக்கெலாம் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசிக்கு வந்து 5 ஆஃப் வான்ஸ், கன்னி ராசிக்கு வந்து 10 ஆஃப் வான்ஸ். அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா
7 ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து ரிவர்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்ம ராசிக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ், அதே மாதிரி கும்ப ராசிக்கு சன் கார்டு, மீன ராசிக்கு 2 ஆஃப் கப்ஸ். இந்த 3 ராசியுமே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேஷ ராசிக்கு 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் வரும், சில விஷயங்கள் முடிவுக்கு வரும், சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.